1947ல நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது, அதாவது நம்மளோட கல்வி அறிவு வெறும் 12% தான் இருந்துச்சு. வறுமை, பஞ்சம்னு எக்கச்சக்கமான சவால்கள். ஆமா, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அது. கரெக்ட். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தோட டாப் 5 பொருளாதாரங்கள்ல ஒண்ணா நம்ம நிமிர்ந்து நிக்கிறோம். இப்போ நமக்கான அடுத்த பெரிய இலக்கு வந்தாச்சு. அதுதான் இந்தியா 2047 வளர்ந்த நாடு, அதாவது $30 டிரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கனவை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பயணம். ஆமா. சோ நம்முடைய இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே இந்த 2047 இலக்க பத்தி தான் பேசுது. கரெக்ட். இத வெறும் ஒரு அரசியல் கோஷமாகவோ இல்ல மேடை பேச்சாகவோ நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த இலக்கை அடைய நம்ம தாண்ட வேண்டிய ஆபத்துகள் மிக அதிகம்னு இந்த தரவுகள் சொல்லுது. உண்மைதான். சரி, இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த $30 டிரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சாத்தியமா இல்ல காணல் நீரா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்மள பலருக்கும் வளர்ந்த நாடு அப்படின்னு சொன்ன உடனே வானளாவிய கட்டடங்கள், புல்லட் ரயில்கள் அப்படின்னு ஒரு மேம்போக்கான பிம்பம் தான் மனசுல வருது. ஆமா, ஒரு ஹைடெக் சிட்டி மாதிரி தான் தோணும். கரெக்ட். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இதை முற்றிலும் வேறொரு கோணத்துல அணுகுது. ஒரு நாடு வளர்ந்த நாடா மாறுறது அப்படிங்கிறது வெறுமனே ஜிடிபி எண்களை அதிகப்படுத்துறது மட்டும் கிடையாது. ஓகே. அது ஒரு மாபெரும் இயந்திரத்தோட பல்வேறு சக்கரங்கள் ஒரே சீராக இயங்குறத பொறுத்தது. நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான பொருளாதார அமைப்பு தான். அந்த பொருளாதார எண்கள் தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு பக்கம் நம்ம வேகமா வளரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே ஆதாரங்கள்ல இன்னொரு புள்ளி விவரமும் இருக்கு. ஆமா. இந்தியாவின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல மடங்கு லாபம் ஈட்டுது. ஆனா நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களோட வருமானம் அந்த அளவுக்கு வளரவே இல்லை. கரெக்ட். அது ஒரு பெரிய இடைவெளி தான். இத நான் ஒரு பெராரி காருக்கு ஒப்பிட விரும்புறேன். அந்த காரோட இன்ஜின், அதாவது டாப் 1% பெருநிறுவனங்கள் செம பவர்ஃபுல்லா இயங்குது. ஆனா அந்த காரோட டயர்ஸ், அதாவது அடித்தட்டு மக்கள், முற்றிலும் காற்றில்லாம தட்டையா இருக்கு. இன்ஜினை எவ்வளவு வேகமா முடுக்கி விட்டாலும் கார் முன்னாடி போகாது, ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கும். இது ஏன் நடக்குது? அந்த ஒப்பீடு மிக துல்லியமா இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னா பல தசாப்தங்களா நம்ம மேலிருந்து கீழிறங்கும் பொருளாதார கோட்பாட்டை நம்பிட்டு இருக்கோம். ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ்னு சொல்வாங்களே, அதானா? அதேதான். அதாவது பெரிய நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுத்து அவங்கள வளரவிட்டா அந்த வளர்ச்சி மெல்ல மெல்ல கசிந்து அடித்தட்டு மக்களுக்கும் சேரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓஹோ. நீங்க சொன்ன உதாரணப்படியே பார்த்தா இன்ஜினோட வெப்பம் எப்படியாவது டயர்கள்ல காற்றை நிரப்பிடும் அப்படின்னு நம்புறது போலதான் இதுவும். ஆனா தரவுகள் என்ன சொல்லுது? அந்த பலன்கள் கீழே சேரவே இல்லை. லாபம் முழுசும் மேல்மட்டத்திலேயே தேங்கிடுது. அதனாலதான் பொருளாதார சமத்துவமின்மை ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே. கண்டிப்பா. டாப் 3 இடத்துக்கு நம்ம வந்தாலும் இந்த இடைவெளியை சுருக்கலைன்னா அந்த வளர்ச்சி எந்த பயனையும் தராது. கொஞ்சம் இருங்க. இன்ஜின் வேகமா இயங்குனா அது எப்படியும் காரை இழுத்துட்டு போகும் தானே. பொருளாதாரம் வளரும் போது ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் வருமானம் வரதானே செய்யும். பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். அப்புறம் இதையா நம்ம ஒரு முட்டுக்கட்டையா பார்க்கணும்? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். பொருளாதாரம் வளரும் போது பணவீக்கமும் சேர்ந்தே வளரும். இன்ஃப்ளேஷன். ஆமா, அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரும். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களோட வருமானம் பணவீக்கத்தை விட வேகமா வளருது. ஆனா சாதாரண ஒரு தொழிலாளியோட சம்பளம் அந்த அளவுக்கு உயர்றதில்ல. கரெக்ட். சம்பளம் அப்படியே தான் இருக்கு, விலைவாசி ஏறிட்டே போகுது. எக்ஸாக்ட்லி. இதோட விளைவா எண்கள் அடிப்படையில நாட்டோட மொத்த செல்வம் அதிகரிச்சாலும் சாமானியனோட வாங்கும் திறன் குறைஞ்சிடுது. அதனாலதான் வெறும் ஜிடிபி எண்களை வச்சு ஒரு நாடு வளர்ந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுது. அப்போ அந்த டயர்கள்ல காற்றை நிரப்பணும். அதாவது அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக பொருளாதார பலன்கள் போய் சேரணும். ஆமா, அதுதான் முக்கியம். அதுக்கு ஒரே வழி அவங்க கைகள்ல வருமானத்தை கொடுக்கறது தான், வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான். ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? நம்ம தான் தகவல் தொழில்நுட்ப துறையில, அதாவது ஐடி துறையில உலக அளவிலேயே பெரிய ஆளா இருக்கோமே. அப்படி இருக்கும்போது ஏன் வேலைவாய்ப்பின்மை இன்னும் ஒரு பெரிய சவாலா நம்ம தரவுகள்ல காட்டப்படுது? இது ஒரு அருமையான கேள்வி. ஐடி துறை நம்ம ஜிடிபிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா ஐடி துறை வேலை கொடுக்கறது வெறும் சில லட்சக்கணக்கான மக்களுக்கு மட்டுமே. ஆனா இந்தியால மக்கள் தொகை ரொம்ப அதிகமாச்சே. அதுதான் பிரச்சனை.
இந்தியால ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி வெளியே வராங்க. இவ்ளோ பெரிய மனித வளத்தை ஒரு சேவை துறையால மட்டும் உள்வாங்கிக்க முடியாது. அப்போ வேற என்னதான் வழி? இதுக்காக தான் நம்ம ஆதாரங்கள் உற்பத்தி துறையை சுட்டிக்காட்டுது. மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓ, மேனுஃபேக்சரிங். ஆமா, உற்பத்தி துறை அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஸ்பாஞ்ச் மாதிரி. அதுதான் திறன் குறைந்த மற்றும் நடுத்தர திறன் கொண்ட கோடிக்கணக்கான இளைஞர்களை தன் உள்ளே ஈர்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குற நாடுதான் வளரும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நம்ம காலப்போக்குல ரொம்ப பின்தங்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சீனா இந்த உற்பத்தி துறை ஃபார்முலாவை 30 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க உலகத்தோட தொழிற்சாலையாகவே மாறிட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். இப்போ உலகமே செயற்கை நுண்ணறிவு, AI, ரோபோட்டிக்ஸ்னு அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. இந்த நேரத்துல நம்ம திரும்பவும் தொழிற்சாலைகளை கட்டி உற்பத்தி துறை அப்படின்னு பேசுறது பழைய பஞ்சாங்கத்தை புரட்டுற மாதிரி இல்லையா? நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். நம்ம தாமதமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனா நம்ம பழைய முறையிலான உற்பத்தியை இப்போ செய்ய போறதில்ல. ஓகே, புதுசா என்ன பண்ண போறோம்? அதாவது பிளாஸ்டிக் பொம்மைகளோ சாதாரண துணிமணிகளோ தயாரிக்கிறது 20ஆம் நூற்றாண்டு முறை. இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அதிநவீன உற்பத்தி துறையில. அதிநவீன உற்பத்தினா எந்த மாதிரி? எலக்ட்ரானிக்ஸ், விண்வெளி உதிரிப்பாகங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் கருவிகள். இதுல தான் எதிர்காலம் இருக்கு. சூப்பர். ஆனா இங்க தான் நம்ம ஒரு பெரிய தடையை எதிர்கொள்றோம். இந்த அதிநவீன உற்பத்தியை செய்யறதுக்கு நம்ம இளைஞர்களோட தற்போதைய கல்வித் தகுதி மட்டும் பத்தாது. படிப்பு மட்டும் பத்தாதா? கண்டிப்பா பத்தாது. வெறும் பட்டங்கள் இருந்தா வேலை கிடைக்காது. தொழிற்திறன் வேணும். எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஸ்கில் கேப் பத்தி சொல்றீங்க? ஆமா, இதுதான் அந்த திறன் இடைவெளி. இத போக்கலன்னா வெளிநாட்டுல இருந்து தொழிற்சாலைகள் வந்தாலும் அங்க வேலை செய்ய நம்ம கிட்ட தகுதியான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆக படிப்பு வேற, வேலைக்கான திறன் வேற அப்படிங்கறத நம்ம முழுமையா உணரணும்னு சொல்றீங்க. 100%. சரி, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்துட்டோம், அதிநவீன தொழிற்சாலைகளையும் கொண்டு வர முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம். சரி, இந்த தொழிற்சாலைகளை கட்ட நமக்கு ஒரு வலுவான உள்கட்டமைப்பு தேவைப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமா, அது ரொம்ப அவசியம். உள்கட்டமைப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது பெரிய பாலங்கள், அகலமான தார் சாலைகள், துறைமுகங்கள், இதெல்லாம் தான். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நம்மளோட தரவுகள் பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான எளிமையான சூழல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பத்தி குறிப்பிடும்போது இதை தாண்டி குறைக்கடத்திகள், அதாவது செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்ப உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. கரெக்ட். இதை ஏன் நம்ம உள்கட்டமைப்போட ஒரு பகுதியா பார்க்கணும்? இது ஏதோ கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் மட்டும் தானே? அதுதான் மிகப்பெரிய மாயை. குறைக்கடத்திகள், அதாவது செமிகண்டக்டர்கள் இல்லாம இன்னைக்கு உலகமே இயங்காது. உலகமே இயங்காதா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது நீங்க பயன்படுத்துற ஸ்மார்ட் போன், கார், மருத்துவ உபகரணங்கள், ஏன் ராணுவ தளவாடங்கள் வரை எல்லாவற்றோட மூளையுமே இந்த செமிகண்டக்டர்கள் தான். ஓஹோ. ஒரு செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மணல சிலிக்கானா மாத்தி அதுல நானோமீட்டர் அளவிலான கண்ணுக்கே தெரியாத பாதைகள் ஆச்சிடும் ஒரு சிக்கலான தொழில்நுட்பம். ஒரு நிமிஷம், நானோமீட்டர் அளவு அப்படின்னா அது எவ்வளவு நுட்பமானது? ஒரு மனித முடியோட தடிமனை விட பல 1000 மடங்கு சிறியது. வாவ், நம்பவே முடியல. ஆமா, இவ்ளோ நுட்பமான ஒரு சிப்பை தயாரிக்க அந்த தொழிற்சாலையில ஒரு சிறு தூசு கூட இருக்கக்கூடாது. ஓகே. அதை விட முக்கியம், ஒரு வினாடி கூட மின்சாரம் தடைபடக்கூடாது. ஒரு வினாடி கூடவா? ஆமா, மின்சாரத்துல ஒரு சிறு ஏற்ற இறக்கம் வந்தா கூட பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிப்கள் ஒரே நொடியில குப்பையாயிடும். ஓ, அப்போ தொழில் தொடங்குவதற்கான எளிமையான சூழல் அப்படிங்கிறது வெறும் அரசாங்கத்துக்கிட்ட வேகமா அனுமதி வாங்குறது மட்டும் கிடையாது. கிடையவே கிடையாது. தடையில்லாத துல்லியமான மின்சாரம், தூய்மையான தண்ணீர், அதிவேக இணையம் என ஒரு பிழையற்ற உள்கட்டமைப்பை வழங்குறது தான் உண்மையான சவால்னு சொல்றீங்க. மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம ஒரு செமிகண்டக்டர் ஆலையை அமைக்க 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவோ இல்ல தைவானோ அதை 2 வருஷத்துல முடிச்சுட்டு அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்துக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஆமா, உள்கட்டமைப்பு அப்படிங்கிற களத்துல நம்ம இப்போ போட்டி போடுறது நாடுகளோட அல்ல, நேரத்தோடு. நம்மளோட வேகத்தை நம்ம கட்டாயம் பல மடங்கு அதிகப்படுத்தணும். கண்டிப்பா. இது என்ன அடுத்த சிந்தனைக்கு கொண்டு போகுது. மூலதனம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் இஸ் a coward. ஆமா, அது ஒரு ஃபேமஸான வாக்கியம்தான். அது எங்க பாதுகாப்பா இருக்கோ அங்கேதான் போகும்.
நம்ம எவ்வளோதான் தடையில்லாத மின்சாரம் கொடுத்தாலும் அதிநவீன ரோடுகளை போட்டாலும் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் செய்திகள்ல நம்ம நாட்டு நிலவரத்தை பாக்குறாருன்னு வச்சுக்குவோம். அங்கே மாநில எல்லைகள் கலவரங்களால மூடப்பட்டாலோ அல்லது உள்நாட்டு பிரச்சனைகள் குளிந்துவிட்டு எரிஞ்சாலோ அவர் தன் கோடிக்கணக்கான டாலர்களை இங்கே முதலீடு செய்வாரா? நிச்சயமா செய்ய மாட்டார், பயப்படுவாரு. இததான் நம்ம தரவுகள்ல உள்ள மிக சென்சிட்டிவான ஒரு பகுதி சுட்டி காட்டுது. சமூக மற்றும் அரசியல் சமநிலை. சாதி மத மொழி ரீதியான பிளவுகள் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி முடக்கும்? இத நம்ம எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஒரு தூய்மையான பொருளாதார கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறது? இத ஒரு இயந்திரத்தோட உதிரி பாகங்களாவே பாப்போம். சரி, ஒரு இயந்திரத்தோட ஒரு பக்கம் நல்லா எண்ணெய் விடப்பட்டு சீரா இயங்குது, ஆனா மறுபக்கம் துருப்பிடிச்சு போய் ஒன்றோட ஒன்று உரசை கொண்டிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? மொத்த இயந்திரமும் உடைஞ்சிடும். அதேதான், ஒட்டுமொத்த இயந்திரத்தோட அச்சு உடைஞ்சிரும். பொருளாதாரமும் அப்படிதான். வெளிநாடு நிறுவனங்கள் நிலையான தன்மையை மட்டுமே தேடுறாங்க. ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். சமமற்ற வளர்ச்சி. நார்த் சவுத் டிவைடு பத்தி சொல்றீங்களா? ஆமா, தென்னிந்திய மாநிலங்கள் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேகமா வளருது. அதே சமயம் அவங்களோட மக்கள் தொகை பெருக்கம் கட்டுக்குள்ள இருக்கு. கரெக்ட். ஆனா வட மாநிலங்கள்ல இளைஞர்களோட மக்கள் தொகை மிக அதிகம். ஆனா அதுக்கேற்ப அங்க வேலை வாய்ப்புகளோ தொழில் வளர்ச்சியோ இன்னும் முழுமை அடையல. இது ஒரு ஆபத்தான கலவை போல தெரியுது. ஒரு பக்கம் வயசாகும் மக்கள் தொகையை கொண்ட அதிக வருமானம் உள்ள மாநிலங்கள், மறுபக்கம் வேலை தேடும் கோடிக்கணக்கான இளைஞர்களை கொண்ட மாநிலங்கள். ஆமா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த இடைவெளி அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ ஒரு பெரிய உராய்வை ஏற்படுத்தும் தானே? நிச்சயமா. இதக்கா நம்ம மக்கள் தொகை ஈவுத்தொகை, டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த உழைக்கும் வயதுடைய இளைஞர்களுக்கு சரியான கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைச்சிட்டா அது இந்தியாவை அசுர வேகத்துல முன்னேற்றும். ஆனா அதுவே திசை மாறினா வேலை வாய்ப்பற்ற அந்த இளைஞர் கூட்டம் மிகப்பெரிய சமூக பிரச்சனையா கலவரங்களா மாறும் அபாயம் இருக்கு. அப்போ அந்த எனர்ஜியை சரியா சேனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா. அதனாலதான் வளர்ச்சியோட பலன்கள் குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல மட்டும் தேங்காம அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கப்படணும். ரொம்ப சரியான பாயிண்ட். சமூக நல்லிணக்கம், பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை மதிக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு தார்மீக பொறுப்பு மட்டும் கிடையாது. அது நம்ம பொருளாதார ரீதியா தப்பிப்பிழைப்பதற்கான ஒரு அடிப்படை தேவை. நீங்க சொல்றத கேட்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது பள்ளி புத்தகங்கள்ல படிக்கிற ஒரு வரி அல்ல, அதுதான் நம்ம நாட்டோட பொருளாதார கவசம் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. 100% உண்மை. இதுவரை பல சிக்கலான விஷயங்களை பார்த்துட்டோம். பொருளாதார சமத்துவமின்மை, திறனில்லாத இளைஞர்கள், தாமதமாகும் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக உராய்வுகள். இந்த கோளாறுகளை எல்லாம் சரி செஞ்சு 2047 இலக்க அடைய நம்முடைய தரவுகள் முன்வைக்கும் தீர்வுகள் என்ன? தீர்வுகள் அனைத்தும் ஏற்கனவே காகிதத்துல மிகச்சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. அப்படியா? என்னென்ன தீர்வுகள்? புதிய கல்விக் கொள்கைகள் மூலம் திறன் வளர்ப்பு, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் புதிய திட்டங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சலுகைகள்னு நிறைய கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? இங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல இருக்கிற வேகம்தான். இததான் ஆங்கிலத்துல ரெட் டேப் அல்லது சிவப்பு நாடாமுறை அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். ஒரு நல்ல திட்டம் எப்படி அடிமட்ட மக்கள் வர போய் சேருது அப்படிங்கறதுல இருக்கிற காலதாமதம். எக்ஸாக்ட்லி. இதத்தான் இறுதிமுனை செயலாக்கம், லாஸ்ட் மைல் டெலிவரின்னு சொல்லுவோம். ஓகே. டெல்லியிலோ அல்லது ஒரு மாநில தலைநகரிலோ ஒரு சிறப்பான சட்டம் இயற்றப்படலாம். ஆனா ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொழில் முனைவோர் ஒரு சிறு தொழில் தொடங்க அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டி வந்தா ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, அங்க லஞ்சமும் அதிகார வர்க்கத்தோட காலதாமதமும் இருந்தா அந்த சட்டம் வெறும் காகிதத்துல தான் இருக்கும். கரெக்ட். கொள்கைகளை வகுக்கிறது வெறும் 10% வேலை தான், அதை செயல்படுத்துறது தான் 90% சவால். மத்திய அரசும் மாநில அரசுகளும் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை தள்ளி வச்சுட்டு ஒரு ஒருங்கிணைந்த வேகத்துல செயல்பட்டா மட்டுமே இந்த செயலாக்கம் சாத்தியமாகும். திட்டங்களை செயல்படுத்துவதில் இருக்கும் வேகம்தான் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றுது. இது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. கண்டிப்பா. நாம இதுவரை பேசின ஆதாரங்கள் மற்றும் விவாதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த விரிவான அலசலோட இறுதி சூத்திரத்தை நான் இப்படி தொகுக்கிறேன். சொல்லுங்க. வலுவான பொருளாதாரம் பிளஸ் திறமையான மனிதவளம் பிளஸ் பிளவுபடாத சமூகம் ஈக்குவல் டு வளர்ந்த இந்தியா. சூப்பரான ஃபார்முலா. ஸ்ட்ராங் எக்கானமி, ஸ்கில்டு பீப்புள், யுனைடெட் நேஷன்ஸ், இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சாதான் 2047 $30 trillion கனவு நிஜமாகும். ஆமா, இதுல எந்த ஒரு சக்கரம் சுழல மறுத்தாலும் அந்த 2047 அப்படிங்கிற டெட்லைனை நம்ம தவற விட்டுடுவோம்.
உண்மைதான். ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிறது ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு பிரதமரோ மந்திரவாதி மாதிரி தன் கையில உள்ள குச்சியை சுழற்றி ஒரே இரவுல உருவாக்குறது கிடையாது. அது ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்புணர்ந்து செயல்படும் ஒரு கூட்டு முயற்சி. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இந்தியா 2047ல வளர்ந்த நாடா மாறுறது நமது முடிவுகள் மற்றும் செயல்களை பொறுத்தது அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் மிக தெளிவா சொல்லுது. கரெக்ட். எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தையோ அமைப்பையோ குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியானால் தனிநபராகிய நீங்க இன்னைக்கு செய்யற எந்த சிறு வேலை அல்லது நீங்க உங்க நேரத்தை செலவழித்து கற்கும் எந்த புதிய திறன் இந்த 2047 கனவோட ஒரு சிறு செங்கல்லா மாறப்போகுது? மிக முக்கியமான கேள்வி இது. கொள்கைகள் மாறட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காம உங்க தினசரி வாழ்க்கையில உங்க அளவுல நீங்க செய்யற அந்த செயலாக்கம், அதாவது எக்ஸிகியூஷன் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி இந்தியா 2047க்குள்ள உண்மையாகவே ஒரு வளர்ந்த நாடா மாறுமா? இது வெறும் அரசாங்கத்தோட இலக்கா இல்ல உங்க இலக்குமா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம்.